லூக்கா 10:38. பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரம், இந்த வார்த்தையை இதுக்கு முன்னால அநேக முறை நம்ம கேட்டிருக்கோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செய்து கொண்டாள்? தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி அநேக முறை நாம் செய்திகள்ல கேட்டிருக்கிறோம். இன்றைக்கும் சில காரியங்களை அல்ல சோதரம் இந்த வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு பேச போகிறேன். 38ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன்னுடைய வீட்டிலே என்ன செய்து கொண்டாள்? ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. மார்த்தாள் என்கிற ஸ்திரீ அவரை என்ன செய்தால்? தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. சோதரம், ஒரு வேதத்துல ஒரு வசனம் உண்டு. அந்த வசனம் இப்படியா சொல்கிறது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ, நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்படி ஒரு வசனம் உண்டு. ஸ்தோத்திரம். அப்படின்னா வேத வசனம் சொல்கிறது, ஏற்றுக்கொள்ளுகிறவர்களிடத்துலதான் ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் என்னை சோதரம் உம்மை என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயத்திற்குள்ள இயேசு என்ன செய்வார்? வந்து தங்குவார். இந்த இருதயமாகிய அல்ல சோதரம் என்னுடைய இந்த அறைக்குள்ளே நீர் வாசம் பண்ணும் அப்படின்னு சொன்னா இயேசு வந்து என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். எங்கேயும் அல்ல சோதரம் தள்ளி இடித்து ஏறிக்கொண்டு நான் அங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அல்ல சோதரம் விரும்புகிற ஒரு ஆள் அல்ல நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கூப்பிட்டா வருவார். சோதரம், அதான் பைபிள்ல ஒரு வசனம் சொல்கிறது, நீங்கள் அழைத்தால் அவர் வருவார், நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படி அவர். அல்ல சோதரம், நீங்க மறந்துட்டீங்கன்னா அவரும் மறந்துடுவார். ஆனா அல்ல சோதரம், இந்த இடத்துல வசனம் சொல்லும்போது சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஸ்திரீ. அப்போ இயேசு வந்து பெத்தானியா என்கிற கிராமத்துக்கு வராரு. வரும்போது இவன் மார்த்தாள் ஓடி போய் அந்த இடத்துல இயேசுவை வந்து, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு என்ன செஞ்சாரு? அவ வீட்டுக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. சோதரம். அடுத்தது அங்கே வசனம் சொல்கிறது, 40ஆம் வசனம், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல ஏற்றுக்கொண்டவள் மார்த்தாள். நமக்கு நல்லா தெரியும், நம்ம எல்லாருமே இயேசுவை சொந்த ரட்சகராய் என்ன செய்தவர்கள்? ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படித்தானே இல்லையா? சோதரம், நம்ம எல்லாரும் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா வாழ்வானாலும் தாழ்வானாலும் நீங்க தான் எனக்கு ரட்சகர், நீங்க தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி அல்ல சோதரம் அநேக காரியங்கள்ல இருந்து இயேசுவை நாம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். அவர் எனக்கு போதும் இனிமே உள்ள வாழ்க்கையில. அவர் தான் என்னை நடத்துகிறவர், எனக்கு அற்புதங்களை காண செய்கிறவர் அவர், எனக்கு அதிசயங்களை காண செய்கிறவர் அவர் அப்படின்னு சொல்லி நாம் எல்லாரும் என்ன செஞ்சோம்? அல்ல சோதரம் ஒரு நாள்ல இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். இப்பவும் அப்படித்தானா? எல்லாரும் இயேசுவை என்ன செஞ்சிருக்கோம்? சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கோம். என் இருதயமாகிய அல்ல சோதரம் அந்த அறையில நீங்க வாசம் பண்ணுங்க, உமக்கு தான் இடம் அப்படின்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் சரிதான். ஆனா இந்த நாட்கள்ல பார்த்தா வசனத்துல சொல்லப்படுகிற 40ஆம் வசனம், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் அப்படின்னா என்ன சொல்லி இருக்கு? நம்மள ஏற்றுக்கொண்டோம் சரிதான், ஆனா பல பல காரியங்களை குறித்தும் பல பல அல்ல சோதரம் செய்திகளை குறித்தும் கலக்கமும் வேதனையும் கவலையும் உள்ளவர்களாய் நாம் என்ன செய்யறோம்? காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏத்துக்கிட்டோம், இயேசுவை ஏத்துக்கிட்டோம். ஆனா உலக பிரகாரமான கவலைகள், உலக பிரகாரமான வருத்தங்கள், உலக பிரகாரமான வேதனைகள், அதுவும் தேவை உள்ள வேதனை கொஞ்சம் இருக்கு, தேவையில்லாத நிறைய வேதனைகள் இருக்கு. ஸ்தோத்திரம்.
சின்ன வயசுல இருக்கும்போதே பிள்ளைகளை பத்தி ஒரு பெருசா இனிமே என்ன செய்ய போறோமோ, அப்படி செய்ய போறோமோ, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்கு என்ன செய்ய போறோமோ, நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இயேசு நடத்துவார். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இயேசு நம்மை நடத்த வல்லமையுடையவர் அப்படின்னு விசுவாசிகள். கர்த்தர் நம்மை நடத்துவார், அற்புதமா நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். ஏன்னா இதுவரைக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? எல்லாம் ஒண்ணு இல்லாம தானே இருந்தோம். கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வாதமாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் என்ன செய்தாரே? நடத்தினாரே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கு காண செய்தாரே. ஜெயமாய் நம்மை நடத்தினாரே. நமக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டாரே. அப்படின்னா இதுவரைக்கும் நடத்தினவர் இனி என்ன செய்வார்? நடத்துவார். ஆனா நமக்கு ஏகப்பட்ட குழப்பம், உலக பிரகாரமான கவலை, உலக பிரகாரமான பாரம். இப்பவும் கூட இங்க உட்கார்ந்துட்டு நாளைக்கு என்ன செய்ய போறோமோ, அடுத்த வாரத்துக்கு என்ன செய்ய போறோமோ இப்படின்னு சொல்லி பலவாறு குழம்பிக் கொண்டிருக்கிறோம், பலவாறு குழப்பங்கள். ஆனா அல்ல சோதரம் வேறு அங்கே அந்த மார்த்தாளுடைய வீட்டுல இன்னொரு சகோதரி இருந்தா. அவ பேர் என்னது? மரியாள். மரியாள் அங்க என்ன செய்யறானா, அங்க 39ஆம் வசனம் சொல்கிறது, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை அவ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா? கேட்டுக்கிட்டு இருந்தா. நம்ம வாழ்க்கையிலையும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது சரி, அவருடைய பாத வழியில் நாம் அமர்ந்திருக்கிறோமா என்று சொல்லி இந்த நாட்களை சிந்திச்சுப்பாங்க. ஹல்லேலூயா. நேரம் இல்லை அப்படின்னு ஈஸியா ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம். காலையில 7 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனா சாயங்காலம் 5 மணிக்கு தான் பாஸ்டர் வீட்டுக்குள்ள வாழும். திரும்ப வீட்டினுடைய வேலைகளை கவனிக்கணும், நிறைய காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலேயும் தேவனுடைய பாதவடியில் அமர்ந்திருக்கிற நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டுபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்பேன், எப்பவும் கேட்கறதுதான், முதல்ல இருக்கிற மாதிரி ஜெப நேரம் இப்ப கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா எல்லாரும் ஏகோபித்து சொல்லுவோம். இப்ப குறைஞ்சி போயிட்டு முதல்ல இருந்த ஜெப நேரம் இப்ப இல்லை. முதல்ல காலையில எழுப்பி ஜெபிக்கிறதான அந்த ஜெபம் இப்போ ஜெபம் பண்றோம், ஆனா நேரம் குறைந்து விட்டது. முதலில் இருந்த அந்த ஸ்பீட் இல்ல, முதல்ல இருக்கிறதான கர்த்தருக்கு கொடுத்ததான நேரத்தை இப்ப கொடுக்க முடியல. சோதரம் ராத்திரியில அவரோடு பேசுகிற நல்ல அனுபவத்தை இப்பொழுது கண்டுபிடிக்க முடியல, அந்த நேரம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு காரியத்தை சொல்றேன், ஸ்தோத்திரம், மரியாள் அந்த இயேசுவினுடைய பாத பீடத்தில் அமர்ந்து அந்த வசனத்தை என்ன செய்து கொண்டிருந்தாள்? கேட்டு கொண்டிருந்தாள். உடனே இயேசு அங்க திரும்ப சொன்னாரு, சோதரம் 41ஆம் வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து என்ன செய்கிறாய்? கவலைப்பட்டு கலங்குகிறாய். இயேசு சொல்லும்போது சொன்னார், நீ என்ன செய்யற? தேவையில்லாம நிறைய காரியங்களை குறித்து. நம்ம இந்த சர்ச்சுக்குள்ளேயும் இப்ப இருக்கிறவங்கள நிறைய மார்த்தா மாதிரி இருக்கும். தேவையில்லாம நிறைய காரியங்களை குறித்து என்ன செய்கிறோம்? வருத்தப்பட்டு மார்த்தாள்கள் எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிறோம். நான் மார்த்தாள்கள்னா உங்களை மட்டும் சொல்ல, எல்லாரையுமே சேர்த்து சொல்றேன். மார்த்தாள்கள் சோதரம் தேவையில்லாம நிறைய காரியங்கள். அதான் ஆண்டவர் சொல்ல, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையில்லாம நிறைய போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கு. சிலர் பாத்தீங்கன்னா தேவை உள்ள காரியத்தை இன்புட்டும் தேவையில்லாத காரியத்தை இன்புட்டும் யோசிப்பாங்க. பாதி காரியமும் தேவையில்லாததான் நிறைய யோசனை வரும். இதுவே ஒரு பிசாசனுடைய அல்ல சொல்ற பெரிய ஒரு தடை. தேவை உள்ள காரியத்தை யோசிக்க மாட்டோம், தேவையில்லாததை அதிகமா யோசித்துக் கொண்டிருப்போம். அதிகமா யோசிக்கும். திரும்ப உங்களுக்கு சொல்றேன், அல்ல சோதரம் ஆண்டவர் சொல்லும்போது இயேசு சொல்லும்போது சொன்னார், நீ தேவையில்லாத பத்தி நிறைய யோசிச்சுட்டு இருக்க, தேவையில்லாத பத்தி நிறைய கலங்குற, தேவையில்லாததையே நிறைய யோசிச்சு கலங்கிட்டு இருக்க. கடைசியில் அவசரம் சொல்லும்போது தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா சொல்லுவோமே. அப்போ இயேசுனுடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிறது. 1 மணி நேரம் ஜெபமா இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது இப்பொழுது ஆராதனை நடக்கிறது, ஆராதனையில் உட்கார்றதா இருந்தாலும் சரி, உபவாச ஜெபத்துக்கு கடந்து வரதா இருந்தாலும் சரி, இன்னும் ஆலயத்துல வந்து அருமையான தங்கச்சி மாதிரிலாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றீங்களே, இந்த ஜெபமா இருந்தாலும் சரி, இது என்ன தெரியுமா? மனுஷன் பார்க்கலையா இருக்கலாம், நம்ம நம்ம சொந்த பந்தங்கள்லாம் வந்து இதுக்கு அனுகூலமா இல்லையா இருக்கலாம். இப்ப கூட சொல்றோம், நான் டெய்லி ஜெபத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஒரு மாதிரி தான் சொல்லுவாங்க, என்ன டெய்லி ஜெபமா? இதெல்லாம் மனுஷங்க கண்களுக்கு அற்பமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சோதரம், இது எடுபடாத நல்ல பங்கு. கரங்களை தலையிலே சொல்லுவோமே. அல்லேலூயா.
இது எடுபடாத நல்ல பங்கு. நம்மை விட்டு இது என்ன செய்யாது? எடுபடாது. என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு இதனுடைய பலன் வரும். ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னால் நான் முதல்ல 6 நாள் நடக்கும்னு சொன்னேன். சோதரம் எங்க போறதுன்னே தெரியல. என்ன பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன வாங்கி கொடுக்கணும்னு தெரியல. சோதரம் எப்படி வாழ்க்கை முன்னால ஓட போகுதுன்னு தெரியல. கர்த்தருடைய சமூகத்துல அப்பெல்லாம் காலையில அங்க ஜெபம் நடக்கும், உபவாச ஜெபம் நடக்கும். அதனால நான் காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கு போயிடுவேன். சர்ச்சுக்கு போய் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து அப்படியே அழுது ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே அல்ல சோதரம் ஒரு அற்புதம் செய்யுங்க. சாயங்காலம் 1 மணிக்கு 1:30 உபவாசம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் சர்ச்சில் இருப்பேன். இருந்து ஒரு 5 மணி வரைக்கும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை காண செய்யுங்க, எனக்கு ஒரு அதிசயத்தை காண செய்யுங்க, எனக்கு ஒரு மாற்றம் கட்டளையிடப்படட்டும். அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா அந்த நாட்களில் ஒரு வாசல், சில நேரங்கள்ல மொத்தம் ஒரு வாசலும் திறக்காது. அந்த வாரத்துல திரும்பவும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். திரும்பவும் பிள்ளைகளுடைய ஃபீஸ் கட்டுவதற்கும் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பதற்கும் ஒண்ணுமே இருக்காது. கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்ததனுடைய பலனை இன்றைக்கு நான் அனுபவிக்கிறேன். அதான் வெள்ளிக்கிழமை வந்து 1:30 மணிக்கு இல்லைன்னா 2 மணிக்கு உபவாசம் முடியும். உபவாசம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போனாலும் நான் போக மாட்டேன். சோதரம் நான் இந்த இடத்துல அமர்ந்திருப்பேன். அல்லேலூயா. முதல்ல பாத்தீங்கன்னா காலையில வண்டி இருக்காது. மவுண்ட் ஃபோர்ட் பஸ் வந்து மேல நாகமலையிலிருந்து கிளம்பும் போது அந்த வண்டியில ஏறி பஸ்ல ஏறி காலையில 8:30 இங்க வந்து இறங்கிடுவேன். இந்த பழைய பில்டிங்ல அந்த இடத்துல இறங்கி அந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணி விட்டு திரும்ப எப்ப பஸ் வருதோ அந்த பஸ்ல ஏறி என்ன செஞ்சிருக்கேன்? சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்கேன். தேவனுடைய சமூகத்தில் பாதபடியில் அமர்ந்திருந்தால் அது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதான் இயேசு சொல்லும்போது சொன்னார், இது எடுபடாத நல்ல பங்கு. அல்லேலூயா சொல்லுவோம். என்னது? எடுபடாது. அல்லேலூயா. சோதரன் இன்னைக்கு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சோம், சம்பளம் கிடைச்சிச்சு. சம்பளம் கிடைச்ச உடனே ஒரு காட்டுக்கு வேலைக்கு போறோம். வேலைக்கு போன உடனே சம்பளத்தை கொடுத்து அந்த வேலை செய்யறோம். வேலை செஞ்ச உடனே சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைச்ச உடனே சரி நல்லா வேலை செஞ்ச, அடுத்த வாரம் வேலை இல்லை இருந்தாலும் எங்க காட்டுக்கு வான்னு சொல்றாங்க. அன்னையோட காலி பண்ணிட்டு போயிடணும். பிறகு எப்போ காய் எடுக்காங்களோ அப்பதான் திரும்ப கூப்பிடுவாங்க. அப்படிதான். அதான் சரி சோதரம். இது அப்படி இல்லை. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல இருந்துட்டா அது நம்மளை விட்டு எடுபடாது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். அதனால தேவனுடைய சமூகத்தில் அருமையான பிள்ளைகளுக்கு நான் இந்த சோதரம் வேளையில சொல்லுகிறதான ஆலோசனை, நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. இது உங்களை விட்டு எடுபடவே செய்யாது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இது என்ன பங்கு? நல்ல பங்கு. அல்லேலூயா. தேவனிடத்தில் இருந்து கிடைக்கிறதான பங்கு. பங்குனா என்னது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு இடத்தை என்ன செய்வாங்க? பங்கு போடுவாங்க. 4 மகன்கள் இருந்தாங்கன்னா 4 மகனுக்கு பங்கு போடுவாங்க. இது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற சுதந்திரம். சொல்லுவோமே, ஆண்டவருடைய சோதரன் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிட்டாங்கல்ல, நம்ம அவரை ஏற்றுக்கொண்டுட்டோம்ல. இப்ப நமக்கு ஒரு பங்கு வேணும்ல. அந்த பங்கு வேணும்னா நம்ம அல்லே சோதரம் கொடுக்க வேண்டிய கிரயம் என்ன? எதை ஆண்டவருக்கு கொடுக்கணும் தெரியுமா? அந்த நேரத்தை கொடுத்து அவர் பாதபடியில் அமர்ந்திருந்தா அது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற நல்ல பங்கு. அல்லேலூயா. அந்த பங்கு எடுபடாது, நம்மளை விட்டு எடுபடாது. நம்ம சரசில் அதை வச்சிருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும் நன்மையாகவும் மாறும். 1-2 காரியங்களை நான் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 28-29 வசனங்களை வாசிக்கிறான். யாத்திரையாமம் 34:28-29. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். மோசே சாட்சி பலகையில் 2ஐயும் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கின போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். ஆமென். இங்க நம்ம வாசிக்கிறோம், நேரம் இல்ல, நான் சீக்கிரத்துல சொல்லி போறேன். மோசேயை கர்த்தர் என்ன செய்தாரு? சீனாய் மலைக்கு கொண்டு போறார். சீனாய் மலைக்கு போன உடனே சோதரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 40 நாள் இரவும் பகலும், அதுவும் புசியாமலும் குடியாமலும் 40 நாள் இருந்தோம். 40 நாள் கழிச்சு இறங்கி வரும்போது அவனுடைய முகம் என்ன செய்தது? பிரகாசித்தது. எத்தனை பேர் நம்புறீங்க?
கர்த்தருக்கு காத்திருந்தா 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 21 நாள் உபவாசம் இருந்தா நம்ம முகத்துல மாற்றம் வரும். அல்லேலூயா. சோதரம் ஒரு மாதிரிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் மாறிடும். மாறி நம்ம முகத்தை கண்ணாடியில பார்த்தா ஒரு 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 வித்தியாசமாய் தெரிய ஆரம்பிக்கும். அது ஃபேஷியல் செய்வதனால் அல்ல, பேரளவெளி போடுவதனால் அல்ல, தேவ சமூகத்தில் அமர்ந்து இருந்தாலே ஒரு அழகு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் இனிமே கல்யாணம் ஆக போற பிள்ளைகளை ஒரு 20 நாள் உபவாசம் ஆண்டவருடைய சமூகத்துல நல்ல பட்டினி கிடந்து அப்படின்னா முகம் பழிச்சு நாய் பிறகு சந்தோஷமா என்ன செய்யலாம், சொல்லி விடலாம். அவ்வளவு அழகை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. வாலி உடலுங்க சர்ச்சைக்கு வரணுமா வேண்டாமா? சோதரம் கர்த்தர் நடத்துவாராக. சரி, நான் ஏன் சொல்றேன்னா, மோசே 40 நாள் இருந்த உடனே அவனுடைய முகத்துல என்ன வந்துட்டு, ஒரு பிரகாசம் வந்துட்டு. பிரகாசம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தா முதல்ல நம்முடைய முகத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்யறார், கட்டளை இடுகிறார். சில நேரங்கள்ல சிலர் நம்மளை பார்த்துல ஆராதிக்கிற பிள்ளைகளை பார்த்து அப்படி சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. சிலரை பார்த்து சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, என்ன முகம் பே அரைஞ்சது மாதிரி இருக்கு, முடிக்கிற முடி சரியில்லையே, ஒரு மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் இது நமக்கு சொல்லப்பட்டது அல்ல, இது நமக்கு சொல்லப்பட்டது அல்ல, இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. சோதரம் நம்மளை பார்த்து சொல்லணும், முகத்துல ஒரு கலை வந்திருக்கு. அல்லேலூயா. சோதரம் அப்படின்னா தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்தால், தேவனுடைய பாதவழியில் நாம் அமர்ந்திருந்தால் நம்முடைய முகத்தில் ஒரு கலை வரும், நம்முடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும், முகத்துல ஒரு மாற்றம் வரும். இப்போ நமக்கு இருக்கிறதான சோதரம் இந்த இன்னொரு காரியம் தெரியுமா, நம்ம ஏரியா இருக்குல்ல, நம்ம ஏரியா, இந்த ஏரியாவில் இந்த மஞ்சில, இந்த காட்டுல, இந்த மழையில இதெல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்படியெல்லாம் சுத்தி அடிச்சு இங்க வந்தா யாரா இருந்தாலும் எவ்வளவு அழகாய் வெள்ளக்காரனை கொண்டு வந்தாலும் கை கட்டி ஆயிரும். வெள்ளக்காரன் ஃபாரினர் அவனை கொண்டு வந்தாலும் நம்ம ஏரியாவில் என்ன ஆயிடுவான், கொஞ்ச நாளையில மோசமான ஒரு சூழலுமே ஆயிடுவோம். இந்த இடத்திலும் கர்த்தர் நம்மை அழகாய் வைத்திருக்கிறார். சந்தோஷமா ஒரு அழகிய சொல்லுவாங்க. இது தேவனுடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிறதுனால் வருகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால் நம்முடைய முகத்திற்கு ஒரு பிரகாசம் உண்டு. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பாதபடியில் அமர்ந்திருக்கணும். அடுத்தது அல்லே சொல்றாங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அங்க நீங்க வாசிக்க வேண்டாம், எல்லாரும் இங்க கவனிங்க. யாக்கோபு சொல்றாங்க, ஏசா தன்னை கொன்று விடுவான் என்று சொல்லி பயந்து, தன்னுடைய சகோதரனாகிய ஏசா தன்னை கொன்று விடுவான் என்று சொல்லி பயந்து என்ன செய்யறான் தெரியுமா, தன்னுடைய எல்லா பரிவாரங்களையும் அல்லே சுந்தரம் அக்கறைப்படுத்தி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவிகள் எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு ஒரு இடத்துல வந்து தனித்திருந்தான் என்று சொல்லி இருக்கிறது. எப்படி இருந்தானா சொல்லுங்க, தனித்திருந்தார். தனித்திருந்த உடனே அல்லே சுந்தரம் அங்கே நம்ம வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது, சோதரம் கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வர்றார். அல்லேலூயா. விடிய விடிய அல்லேலூயா அவனோடு போராடி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சோதரம் நாம தேவ பாதபடியில அமர்ந்திருந்தா யாருமே இல்லை, எல்லாரையும் விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமே. இரண்டாவது, நம்முடைய சத்துருவுக்கு முன்பதாகவும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஒரு அதிசயத்தையும் கர்த்தர் என்ன செய்வார், காண செய்வார். அல்லேலூயா. அதான் இது ஆண்டவருடைய கிருபை. ஸ்தோத்திரம். நம்ம தரிசிருக்கோம், ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்றோம். கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தையும் ஒரு பெரிய அதிசயத்தையும் செய்வார். அவரே இறங்கி வருவார். அல்லேலூயா. அவருடைய பாதவடியில் இருக்கும்போது அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தக்கூடியவர். அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை பேசுவார். திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பேர் என்னன்னு கேட்காரு. அவன் சொன்னான், ஆண்டவரே பிடிச்சுக்கிட்டேன், இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே சிக்கனை பிடிச்சுக்கிட்டான். உடனே அல்லே சோதரம் அவன் பேரை கேட்கிறான், அவன் பேர் என்ன? அவன் சொன்னான், யாக்கோபு. யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்? ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தம். உடனே சோதரம் அந்த இடத்துல சொன்னாரு, இன்று முதல் நீ யாக்கோபு என்றல்ல இஸ்ரவேல் என்று அறியப்படுவாய். அல்லேலூயா. பேரை மாத்தின அப்படின்னா சோதரம் நம் தனித்திருக்கும் போது நம்முடைய தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுவோம். அல்லேலூயா. உன் தலையெழுத்து இப்படி, நீ கஷ்டப்படணும், நீ தலையெழுத்து இப்படி அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த தலையெழுத்தை கர்த்தர் மாற்றி எழுதுவோம்.
அல்லேலூயா. எத்தன் என்கிற தலையெழுத்தை ஏமாற்றுகிறவன் என்கிற தலையெழுத்தை மாற்றி இஸ்ரவேல் என்று சொல்லி அவனுடைய அலேசோத்திரம் பேரை மாற்றினான். யான் தெரியுமா? தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்ததால். அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் யாருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும்? கர்த்தருடைய பாதபடியில் அமர்ந்திருக்கணும். தலையெழுத்து மாறும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு அற்புதத்தை காண செய்வார். கர்த்தர் ஒரு அதிசயத்தை காண செய்வார். சோதரர், கடைசியாக ஒரு வார்த்தையை கூட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தானியேலுடைய புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்கும் போது வாசிக்கலாமே. தானியேல் 2, 16, 17, 18 வசனங்கள். சீக்கிரமா வாசிங்க. தானியேல் 2, 16, 17. தானியேல் ராஜாவிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட 5000 படிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. சோதரம், இங்க நம்ம பார்க்கிறோம், ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டான். சொப்பனத்தை கண்டு ராஜா சொன்னா, சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னான். அப்போ இப்போ தேவனுடைய சமூகத்துல இவங்க இரக்கம் கேட்கிறதுக்காக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்காங்க. அமர்ந்திருக்கும் போது அவர் ராத்திரியிலே மறைபொருள் அவர்களுக்கு வெளிப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது மறைபொருட்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அமர்ந்திருந்தா தான் தீர்க்க தரிசனம் வரும். ஆண்டவரே, தீர்க்க தரிசனத்தை வரத்தை தாங்க, தீர்க்க தரிசன வரத்தை தாங்கன்னு சொன்னா சும்மா வந்துருமா? தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். மறை பொருட்களை கர்த்தர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். சரி, இப்ப நான் முடிக்கும்படியா விரும்புகிறேன். மரியாள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கா, தேவனுடைய பாதத்திற்கே அமர்ந்திருக்கா. அமர்ந்திருக்கும் போது ஸ்தோத்திரம், அமர்ந்திருந்து அன்னைக்கு கேட்க வேண்டிய வசனங்கள் எல்லாம் கேட்டான். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆன உடனே இயேசுவும் பெத்தானியா விட்டு போயிட்டாரு. அவர் ஊழியத்தினுடைய வழியில போயிட்டாரு. மரியாளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவன் பேர் என்னது? மரியாளுடைய சகோதரன் பேர் என்னது? லாசரு. அவன் வியாதியினால் என்ன செய்து போனான்? மரித்து போனான். மரிச்சுட்டான், செத்து போனான். உடனே இயேசு சொன்னாரு, அங்கே சோதரன், நான் போய் அவனை என்ன செய்வேன்? எழுப்புவேன் அப்படின்னு சொன்னார். சோதரம், மரியாள் தேவனுடைய பாதபடியில் அமர்ந்திருந்ததால் திரும்பவும் இயேசு மரியாளுடைய வீட்டை பார்த்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருந்தா அவர் நம்ம வீட்டுக்குள்ள வராம இருக்க மாட்டார். கண்டிப்பாய் வருவார். கரங்களை தலையில சொல்லுவோமே, கண்டிப்பா வருவார். கண்டிப்பா நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்ல, நடக்காதுன்னு இந்த உலகத்துக்காரன் சொல்லிட்டு இருக்காங்களே, நம்மளை சுத்தி இருக்கவங்க சொந்தக்காரங்களும் சொல்றாங்களே, இது நடக்காது. அப்போ மரியாள் வீட்டுல ஒரு கூட்டம் ஆட்கள் இருக்காங்க. ஆட்கள் சொல்றாங்க, இயேசு வந்திருக்காரோ, 4 நாள் ஆயிட்டுல, இனிமே என்ன செய்ய போறாரு? எதுக்கு வந்தாரு? இப்படி எல்லாம் கேட்கறவங்க இருக்காங்க. இயேசு இயேசு இயேசுன்னு எல்லாம் சொன்னீங்கல்ல, இயேசு வந்துருவாரு, அவருக்கு ஆளெல்லாம் சொல்லி அனுப்புறீங்கல்ல, அவர் வரல, இனிமே என்ன செய்ய போறாரு? மரித்து 4 நாள் ஆயிட்டு, இனி என்ன நடக்க போகுது அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய ஆலோசனைகளை சொல்றாங்க. ஆனா இயேசு மரித்து 4 நாட்கள் ஆன லாசருவை உயிரோடு எழுப்பினார். கரங்களை தலையிலே சொல்லுவாங்க. தேவ பாதத்தருகே அமர்ந்திருந்தா செத்து போனதை கூட கர்த்தர் உயிரோட திரும்ப தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருடைய நிறைய ஆசைகள், நிறைய பேருடைய நிறைய காரியங்கள் எல்லாம் செத்து போயிட்டு இனிமே அவ்வளவுதான் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவைகளை திரும்ப எழுப்பி உங்க கையில தருவார். அல்லேலூயா. பாதபடியில் அமர்ந்திருந்தால் முகம் பிரகாசிக்கும். பாதபடியில் அமர்ந்திருந்தால் 2வது அல்ல சோதரம், இன்னொரு காரியத்தை சொன்னேன். சோதரம், கர்த்தராகிய தேவன் இறங்கி வருவார். பாதபடியில் அமர்ந்திருந்தால் மறைபொருட்கள் வெளிப்படும். பாதபடியில் அமர்ந்திருந்தால் மரித்து போனதை கூட கர்த்தர் உயிரோடு எழுப்பி. இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.